இன்னைக்கு நம்ம மடை தெரிஞ்ச எபிசோடில் ஆட் டைரக்டர் பாபு சங்கர் அவரோட தான் நம்ம இன்ட்ராக்ஷன் இருக்க போகுது. பாபு சங்கர் இவர் வந்து 700க்கும் மேலே நிறைய ஆட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் இவர் ஒர்க் பண்ணாத பிரபலங்களே கிடையாது, அந்த அளவுக்கு நிறைய பிரபலம் கூட ஒர்க் பண்ணிட்டாரு. அண்ட் இவரோட ஃபர்ஸ்ட் ஆடு கூட ஆக்டர் அஜித்குமார் அவரோட தான் இருக்கு. அண்ட் அவரோட பேச போகிற விஷயம் என்னன்னா, ஆக்டர் அஜித்குமார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும், சரவணா ஸ்டோர்ஸோட எம்டி அந்த கம்பெனி ஆட்லேயே எடுத்திருந்தாரு, அதை பற்றி சோஷியல் மீடியாவில் நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ்லாம் வந்துருந்துச்சு, அதை பற்றி பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இப்போ அதோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு பற்றி பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆட் வந்து அஜித் பண்ணார். அப்போ அவர் மாடல் தான். ஆட் பண்ணுறதுக்கு வந்து அஜித் சாரை கேட்டிங்களா? இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டார். ஆட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கேஸ்டிங் கவுச் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு கருத்து ஒன்று இருக்குது. கிடையவே கிடையாது. பிளட் இஸ் மென்ட் டு சர்க்குலேட், கிவ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதை விட சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. நம்ம இதில் கிரியேட்டிவிட்டிக்கோ பீப்புளுக்கோ பஞ்சம் இல்லவே இல்லை. வெள்ளையா இருந்தால் தான் அழகுன்னு தே டெல்லிங் யூ. நீங்களும் பிலீவ் பண்ணுறீங்க. என் கருப்பா அந்த அழகு இல்லையா? இப்போ வந்து நடிகைகளை இதை வந்து ஒரு செகண்ட் கேரியராகவே பார்க்குறாங்க. சுஜாதா அவர்கள் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை வந்து கனவு தொழிற்சாலை அப்படிங்கிற மாதிரி வேர்ட் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் வந்து ரெண்டாவது கனவு தொழிற்சாலை அப்படிங்கிறது தான் என்னோட புரிதல். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரெண்டாவது கனவு தொழிற்சாலை வந்து எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா பார்க்க போகிறோம். இனி நம்ம பார்க்க போகிற பர்சனாலிட்டி யார் அப்படின்னா வந்து நிறைய ஆட்ஸ் நிறைய விளம்பரங்கள் பண்ணிவிட்டு விளம்பரமே இல்லாமல் சைலண்டாக இருக்கவங்க. வணக்கம் சார். ஆடில் பார்த்தோன்னா வந்து ஒவ்வொரு செகண்டும் வந்து முக்கியம். அதாவது லைஃப்பை ஒரு செகண்டில் மிஸ் பண்ணனோட அந்த ஆடில் இந்த ஒரு செகண்டுங்களோட வேல்யூ வந்து ரொம்ப பெருசு. அதில் வந்து லாட்ஸ் ஆஃப் மணி இன்வால்வ் ஆகிருக்கு. அண்ட் ஒவ்வொரு செகண்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைம் டிபெண்ட், அந்த டைம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, இப்போ ஆடுன்றது வந்து சுருக்கமாக சொல்கிறது தான். நம்ம ஒரு சினிமாலேயோ மற்ற விஷயங்களையோ ஒரு விஷயத்தை நீளமாக சொல்ல முடியும். இதில் நீங்கள் வந்து 20 செகண்ட்ஸ் தான். ஒரு ஒரு ரெகுலர் விளம்பரம்ன்றது 20 செகண்ட்ஸ் தான். அதுக்குள்ளே எப்படி சொல்கிறதுன்னு கற்றுக்கிறது தான் முதல் பாடமே விளம்பரத்தில். ஸோ இட்ஸ் அ ட்ரைனிங். நீங்கள் அதை எப்படி கற்றுக்குறீங்க, அந்த நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை எப்படி சுருக்கமாக, அதுலேயும் ஒரு பிகினிங், ஒரு எண்ட், ஒரு மிடில் எல்லாம் இருக்கணும். லைக் இன் சினிமா அது எப்படி சொல்கிறீங்கன்றது கற்றுக்கணும். இட்ஸ் ப்ராசஸ். சினிமாவில் பார்த்தோன்னா வந்து சாங்ஸ்லாம் வருது. ஸோ சாங்ஸ்லாம் பார்த்தோன்னா விஷுவலாக நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக வந்து எக்ஸாட்டிக் லொக்கேஷன்ஸ் போய்ட்டு ஃபாரின் லொக்கேஷன்ஸ் இது வரைக்கும் பார்க்காத லொக்கேஷன்ஸ் போகணும்னு சொல்லி அந்த ஒரு படத்தோட பட்ஜெட்டில் ஒரு காவாசி பட்ஜெட் அதுக்கே போயிடும். ஸோ பண்ணணும் அப்படின்னு. பட் அதுக்கு பின்னாடி நிறைய வியாபாரங்கள் இருக்குது, சேட்டலைட் ரைட்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதே மாதிரி அது ஒரு 5 மினிட்ஸ் சாங்ஸ்னு வச்சுக்கோமே, பட் இது வந்து 20 செகண்ட்ஸ் ஆட்ஸ். அதுலேயுமே பார்த்தோன்னா வந்து லேக்ஸ் க்ரோர்ஸ் கணக்கு இன்வெஸ்ட் ஆகுது. இதில் எவ்வளோ அமௌண்ட் இதில் இன்வெஸ்ட் ஆகுது சார்? ஒரு நார்மல் ஆட்னு பார்க்க போய் ஒரு பெரிய பிராண்ட் வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் ஆகுது? இல்லை, இது அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நான் சொல்ல முடியாது. அதாவது இட் ரியல் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆட். அதாவது இப்போ இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு மெனு மாதிரி ஒன்று இல்லை. இவ்வளோ தான் விலை அப்படின்ற மாதிரி இல்லை. நீங்கள் வந்து 2 லட்ச ரூபாய்க்கும் ஆட் பண்ணுறாங்க, 2 கோடிக்கும் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது ரேஞ்ச் வந்து ரொம்ப பெரிய ரேஞ்ச் இருக்குது. இட் ரியலி டிபெண்ட்ஸ் ஆன் த கான்செப்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன சொல்ல வரீங்க, அது எந்த இடத்துல போய் சொல்லணும், இந்த இடத்துல போய் சொன்னால் தான் அது அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆட்ஸ்க்கு அப்படின்னு பார்க்க போனால் வந்து இப்போது சினிமா பார்ப்போமே, சினிமாவில் பார்த்தோம்னா வந்து சில விஷயங்களில் வந்து ஒரு வயலன்ஸ் சீன் வருது அப்படின்னா வந்து பிளட் ஸ்டெயின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ அங்கே ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது, வயலன்ஸ் வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆட்ஸுக்கு அப்படி என்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது சார்? ஆக்சுவலாக உங்களுக்கு டிவியில் ஒரு லிமிடேஷன் இல்லை. ஓகே, உங்களுக்கு டிவியில் சென்சார் கிடையாது. இப்போ நீங்கள் தியேட்டரில் போடணுன்னு போகும்போது எல்லா சினிமாவுக்கு இருக்கிற மாதிரி ஆடுக்கும் சென்சார் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான சென்சார் இருக்குது. நீங்கள் டிவியில் பண்ணுற பல கிளைம்ஸ் அவன் கூட நீங்கள் அங்கே பண்ண முடியாது. அவன் வந்து இதுக்கு ப்ரூஃப் எல்லாம் கேட்பான். நீங்கள் இது வந்து ஹெல்த்தியர், ஸ்ட்ராங்கர், ஷார்ப்பர் இப்படிலாம் சொல்கிறதுனா அது எப்படி சொல்கிறீங்க, அது என்ன ப்ரூஃபில் சொல்கிறீங்க, இது உங்களுக்கு இம்யூனிட்டி கொடுக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி இம்யூனிட்டி கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள். அது ப்ரூஃப் பண்ணலைன்னா நீங்கள் அந்த விளம்பரங்களை நீங்கள் டிவியில் பார்க்குற விளம்பரங்களை தியேட்டரில் பார்க்கவே முடியாது. பிகாஸ் தியேட்டரில் அந்த சென்சார் கொடுக்க மாட்டாங்க. வெரி வெரி ஸ்ட்ராங் சென்சர்ஷிப் அங்கே இருக்குது. பட் மற்றபடி டிவியில் ரொம்ப கிடையாது. டிவியில் உங்களுக்கு வந்து சென்சர்ஷிப் கிடையாது. நம்ம யூடியூப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டாப் 10 பேண்ட் ஆட்ஸ்னு அடிச்சோம்னா ஒரு நிறைய லிஸ்ட் ஆஃப் ஆட்ஸ் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி அந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் பேன் ஆகலையா? இல்லை, ஐ டோன்ட் திங்க் ஸோ. தமிழ்நாட்டிலலாம் இல்லை.
ஓகே. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை, பேன் ஆகுது. சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஸ்டேட் தான், கன்சர்வேட்டிவ் சொசைட்டி தான். அதனால எங்களுக்கு ப்ரீஃப் கொடுக்கும்போதே இப்படி தான் இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. அதனால வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரேராக வந்து அந்த மாதிரி ஒரு விளம்பரம் எடுத்து பேன் ஆகுது. நான் இத்தனை வருஷத்தில், நான் 25 வருஷமாக இருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரியில், நான் கேள்விப்பட்டதே ரொம்ப ரொம்ப கம்மி கிடையாது. நீங்கள் நேஷ்னல் லெவலில் இருக்கலாம், நேஷ்னல் லெவலில் எப்போயாவது ஒரு பிராண்ட் ஏதாவது ஒரு ஏஜென்சிலேருந்து யோசிச்சு இந்த மாதிரி ஒரு எராட்டிக்காக அதை ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அது பேன் ஆகிற ஒரு விஷயம் இருக்கலாம். அதுக்கும் நீங்கள் பார்த்தீங்க, தெர் இஸ் அன் அசோசியேஷன் கால் ஆஸ்கி, அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் இருக்குது. யாராவது ஒருத்தர் எழுதி போட்டாலே போதும், பேன் பண்ணுவாங்க. ஓகே. நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பப்ளிக்காக இருந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த விளம்பரம் வந்து ரொம்ப எரோட்டிக்காக இருக்குது, எங்கள் பசங்க பார்க்க முடியல, இந்த விளம்பரத்தில் நம்பகத்தன்மை இல்லை, அவன் சொல்கிற ப்ராடக்ட் கிளைமுக்கும் ஆக்சுவலாக ப்ராடக்ட் பர்ஃபார்மன்ஸுக்கும் தப்பு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு ஆஸ்கிக்கு நீங்கள் எழுதும்போது அவனுக்கு அது தோணுச்சுன்னா உடனே அதை வந்து தடுக்கிறதுக்கான எல்லா உரிமைகளும் ஆஸ்கிக்கு இருக்குது. பண்ணியிருக்காங்க, நிறைய விளம்பரங்கள் அப்படி பண்ணவும் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ பார்த்தோன்னா ரீசெண்டாக எம்டிஎஸ் ஆட் ஒன்று பேன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பேபி வருது. ஸோ அது பார்க்கும்போது சில பேர் வந்து இதில் ஆடில் என்ன பெரிய விஷயம் இல்லையே, இதை ஏன் பேன் பண்ணாங்க, இதில் ஒன்றும் பெரிய இதாக இல்லையா, பட் அது பேன் பண்ண சரியா சார்? அந்த மாதிரி இல்லை, நீங்கள் இந்த பெரிய விஷயன்றது ரொம்ப ரிலேட்டிவ்ங்க. உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை, எனக்கு பெரிய விஷயம். ஸோ இது இந்த மாதிரியான விஷயங்கள் பேன் பண்ணுறது இது எல்லாமே இப்போ சில பேர் வந்து நம்ம ஆஸ் அ சொசைட்டியாகவே கொஞ்சம் ஹிப்போக்ரிட்டிக்கல் சொசைட்டி தான். நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னோம், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம டாக்டரையும் நம்ம பையனை அதை பார்க்க அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து இது பேன் பண்ணலாமா பேன் பண்ண வேண்டாமா அப்படின்றது அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் எந்த கேட்டகரிக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாங்க, அந்த டார்கெட் செக்மெண்ட்டுக்கு அந்த சென்சிட்டிவின்னு ஒன்று இருக்குல்ல, அவனுக்கு அது கரெக்டாக இருக்கான்னு இருந்தாலே போதும். ஸோ இதை வந்து எல்லாத்தையுமே ஒரே ஒரு ரூலை வச்சு இது தப்பு இது ரைட்டு அப்படின்ற மாதிரி அதை சொல்ல முடியாது. பொலிட்டிக்கல் ஆட்ஸ் நிறைய பார்க்குறோம், கவர்மெண்ட்டோட கேம்பெயின் ஆகட்டும் அல்லது அரசியல் கேம்பெயின் ஆகட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது வந்து மக்கள் ஒரு சமயம் வந்து நார்மல் ஆட்ஸ் பார்க்கும்போது, கார்பரேட் ஆட்ஸ் பார்க்கும்போது வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு வச்சுக்கோமே. பட் இந்த மாதிரி ஆட்ஸ் வரும்போது வந்து சில பேர் தலையை சொரிஞ்சுக்கிறதும் அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த மாதிரி இதுக்கு வந்து க்ரியேட்டிவ்ல கம்மியாக இருக்கிறது காரணமாக, இல்லை கிளையன்ஸோட பட்ஜெட்டுங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரெயினாக இருக்கா சார்? பொலிட்டிக்கல் ஆட்ஸ்லேயும் வெரி குட் அட்வர்டைசிங் இஸ் டன் அகெயின் இன்டர்நேஷ்னலி. பிகாஸ் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பர்ட்னு இருக்கிற மாதிரி கம்யூனிகேஷனுக்கும் ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கும். இப்போ நம்ம இவ்வளோ வருஷம் நாங்கள் பிளான் பண்ணி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பர்ட்ட போய் அவங்க கம்யூனிகேஷன் சொல்லி இதை தான் நான் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இது எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு அவங்க பண்ணும்போது அது தப்பாக வராது. அதுக்கான கரெக்டான பட்ஜெட்லாம் செய்யும்போது இல்லை நமக்கு யாரோ ஒருத்தன் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரியும், அவனுக்கிட்ட ஒரு இது ஏதோ ஒன்று சொல்லுப்பா, ஏதோ ஒரு ஆடு உனக்கு தெரிஞ்ச ஒரு கேமரா எடுப்பார், இவர் டைரக்ட் பண்ணுவார், நீங்கள் ஏதோ ஒன்று எடுத்து கொடுங்க அப்படின்னு பண்ணும்போது த ரிஸ்க் இஸ் மோ. உங்களுக்கு அது வர்றது வந்து நல்ல ப்ராடக்டாக வருமா இல்லை க்ரூடாக ஒரு விஷயமா வந்துடுமா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த க்ரூடிட்டி இஸ் த சீன். நம்ம வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், பட் ரியாக்ட் பண்ண போகிறோம் மக்கள் தான். அவன் வந்து பார்த்து முகம் சொல்லிச்சான்னா ஓவர் டன் ஃபினிஷ்ட், அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அஜித் சார் வச்சு ஒரு ஆட் பண்ணிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஆட் சொன்னீங்க, அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். என்னுடைய மொதல் ஆடு நான் ஃபஸ்ட்டு ஆட் ஃபிலிம்னு பண்ணும்போது ஃபஸ்ட் ஆட் வந்து அஜித் பண்ணார். அப்போ அவர் மாடல் தான், ஹி வாஸ் நாட் ஆக்டர் கிடையாது. தெலுங்கு ஆட் பண்ணோம், அசோகா சாண்டல் பவுடர்னு ஒரு தெலுங்கில் ஃபஸ்ட் ஆட் பண்ணோம். ஸோ அதுவே கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எனக்கு அப்போ ஆட் ஃபிலிம் மேக்கிங்லாம் தெரியாது. நான் வந்து ஒரு 10 ஆட் ஃபிலிம் மேக்கர்ட்டு அதை எடுத்துகிட்டு போனேன். அப்போ ரொம்ப கம்மி தான். இந்த ஸ்கிரிப்ட் ஒரு ஏஜென்சி கொடுத்துருந்தாங்க, சார் நீங்கள் பண்ணி கொடுங்க. எல்லாருமே வந்து என் ஃப்ரெண்டு தான், எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க, என்ன பாபு இந்த பட்ஜெட்டுக்கு பண்ண முடியாதுன்னு. ஸோ என் கேமராமேன் தான் சொன்னான், சரி நம்மளே பண்ணுவோம்டா, நம்ம எதுக்கு மற்றவங்களெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்மளே பண்ணுவோன்னு ஆரம்பிச்சது தான் என்னுடைய கேரியரு. அதில் ஃபஸ்ட்டு ஈ வாஸ் அ ஃப்ரெண்ட், எங்கள் ஆஃபீஸ்லேயே தான் இருப்பார் மோஸ்ட்லி. இங்கே நாங்கள் ஆரம்பிக்கணும் ஆஃபீஸ்லேயே தான் இருப்பார். ஸோ ஆப்வியஸ்லி வாஸ் ஸ்மார்ட், எவ்ரிபடி நோஸ் தட். அந்த டைத்தில் எங்களுக்கு இட் வாஸ் எங்கள் கதையும் ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி இருந்தது. ஓகே. ஸோ இப்போ லீடிங்கில் பார்த்தோன்னா கமல்ஹாசன் சார் ஆகட்டும், விஜய் சார் ஆகட்டும் ஆட்லாம் பண்ணிட்டாங்க. பட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு வந்து அஜித் சாரை கேட்டிங்களா? கேட்டேன், லாஸ்ட் இயர் கேட்டோம், இந்த வருஷம் கேட்டேன். அவருக்கு ஆட் ஃபிலிமில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க பட்சத்தில் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இந்த ஆடு வந்து ஒரு சீரியலில் போகும்போதும் சரி, அது ஷோக்கு நடுவில் போகும்போதும் சரி, மக்கள் வந்து இதை சேஞ்ச் பண்ணாமல் பார்க்கணும், இந்த எத்தனை தடவை வந்தாலும் சளைக்காமல் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமாக இருக்குமா? அல்லது வந்து பரவாயில்ல பட் சேஞ்ச் ஆனாலும் பரவாயில்ல, பட் க்ரியேட்டிவிட்டி ஒன்ஸ் வந்து பார்த்துட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி பண்ணுவீங்களா? இல்லை, அப்படி பண்ண மாட்டாங்க. இப்போது இதுக்கு கான்செப்டே நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஐபால்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ வந்து பார்க்குறாங்களா, மக்களை பார்க்க வைக்க முடியுமா,
அதாவது மாற்றினாலும் பரவாயில்ல அப்படின்றத வந்து நான் வந்து என் மனசில் வச்சுருந்தேன்னா எனக்கு பிஸ்னஸே வராது. ஐ மீன் லைக் நோ கிளைண்ட் வில் ரெஸ்பெக்ட் மீ. அது அப்படி பண்ணவே முடியாது. அவனை பார்க்க வைக்கணுன்றது தான் குறிக்கோள். நான் முன்னாடி ஒரு நியூஸில் படித்தேன், என்னன்னா சம்திங் ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்து டிவி சேனல்ஸ் போயிட்டு ஏதாவது ஷோ அல்லது சீரியல்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஆட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது, சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்திருக்கா முன்னாடி படித்தேன் நான் ஒரு 6 months பேக். பட் அந்த மாதிரி வந்து இங்கே நிறைய ஆட்ஸ் வந்தாலுமே வந்து பட் ஸ்டில் பீப்புள் வந்து சில ஆட்லாம் பார்க்கும்போது எத்தனை தடவை தான் இது பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீக்வெண்ட் இரிட்டேஷன்ஸ் வர காரணம் என்ன சார்? சி அகேன் நீங்கள் சொல்கிற உங்கள் கேள்வியிலே தான் பதிலும் இருக்குது. அதாவது நீங்கள் எத்தனை தடவை தான், மேபி தி ஃப்ரீக்வன்சி இஸ் மோர், மேபி அந்த ஆட் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன், மேபி அந்த அவங்க முதல் தடவை பார்க்கும்போது போர்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு எங்களுக்கு இதில் நிறைய சயின்ஸ் இருக்குது, ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் டீடைலிங் ஆஃப் இட், பட் இதில் நிறைய சயின்ஸ் இருக்குது, மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு கிராஃப்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ஆட்னுடைய விளம்பரத்தினுடைய வேல்யூ கம்மியாகிட்டே வரும் அப்படின்ற ஒரு கிராஃப்லாம் இருக்குது. பட் அது மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சின்றது ஓரளவுக்கு வரைக்கும் ஒரு விஷயம், எதையுமே நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு சலிச்சு போயிடும் ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா அந்த விளம்பரத்தில் ஏதோ ஒன்று இருக்கணும். பார்த்தோன்னா வந்து நிறைய ஆட்ஸில் வந்து செலிபிரிட்டிஸோட வருகை ரொம்ப அதிகமாகிடுச்சு. நிறைய எல்லா ஆட்ஸுமே பார்த்தோன்னா பெரிய பிராண்டெலாம் செலிபிரிட்டிஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன செலிபிரிட்டிஸ் வந்து இந்த பிராண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாலும் இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாலும் வந்து மக்கள் விரும்பினாதப்பா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் என்னென்னா ஒரு பிராண்டை ஒரு செலிபிரிட்டி ரெப்ரசென்ட் பண்ணிட்டாருனாலே அது ஆட்டோமேட்டிக்காக பிராண்ட் ஆயிடுச்சு, அதுக்கு வந்து அவர் சொல்லிட்டாருப்பா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு செலிபிரிட்டி வந்து ஒரு பிராண்டை ரெப்ரசென்ட் பண்ணிட்டாரு, இந்த ட்ரிங்க் நீ குடிக்கலான்னு சொல்லிட்டா அது வந்து மக்கள் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அந்த இது ஸ்டீரியோடைப் வந்துடும் நினைக்கிறீங்களா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. இப்போது செலிப்ரிட்டி விளம்பரங்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னை விட யாரும் இந்தியாவிலே பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். நம்பர் ஆஃப் செலப்ஸ் பண்ணதில்லை, நான் எல்லா செலப்ஸும் பண்ணிட்டேன். பட் again I'm getting into a jargon. See, the correct way is celebrity fit. அந்த பிராண்டுக்கும் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கும் அந்த செலிபிரிட்டிக்கும் அந்த ஃபிட் இருக்கான்றது பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து சாமுத்ரிகா பட்டுன்னு ஒரு விஷயத்த வந்து மீரா ஜாஸ்மின் பேசும்போது பிரமாதமாக இருந்தது. அவங்களுக்கு அந்த முகம் இருந்தது, ஒரு கலையான பட்டு அது இதுன்னு பேசும்போது அவங்களுக்கு அந்த கொஞ்சம் அந்த பிராமணிக்கல் டச் இருந்தது. அவங்க பேசும்போது அந்த விஷயம் ஸோ எல்லாமே அவங்க பேசும்போது அந்த பிலீவபிலிட்டி இருந்தது. இன்ஃபேக்ட் ஷி இஸ் நாட் அ வெரி பிக் செலிபிரிட்டி, ஷி இஸ் நாட் த்ரிஷா ஆர் நயன்தாரா, பட் ஷி ஃபிட்டட் தட் பிராண்ட், ஃபிட்டட் தட் வாட் வி வாண்டட் டு சே, ஸோ இட் ஒர்க்ட். ஃபர்ஸ்ட் தாய்மார்களே மறந்துடாதீங்கன்னு வந்து மனோரமா சொல்லும்போது சக்தி மசாலாக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த எசன்ஸ் என்ன இருக்குது இல்ல அது இருக்கு. இப்பயும் ஜோதிகா சொல்லும்போது கரெக்டா இருக்கு. See, the thing is, இப்போ என்ன ப்ராப்ளம்னா நீங்க பாத்தீங்கன்னா இவங்க செலிபிரிட்டியை ஐடியா வாக்கிடுறாங்க. ஐடியாவே கிடையாது. வரும்போதே வந்து அவரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க, மாதவனை கூப்பிட்டுக்கலாங்க, ஸ்னேகா வச்சுக்கலாங்க, சூர்யா வச்சுக்கலாங்க, அவங்களுக்கு see that's not right. See, the celebrity is not the idea. You should, நான் எப்பயுமே சொல்கிறேன், நம்ம சொல்கிறாங்களே cart before the horse, horse before the cart ஆன அது மாதிரி always tell them get the idea first. யாராவது எங்கிட்ட வரும்போது சார் நாங்கள் வந்து செலிபிரிட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு நான் சொல்கிறேன், தப்பாகவே ஆரம்பிக்கிறீங்க, அதுவே தப்பு. முதல்ல நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட் என்ன, நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான ஐடியா என்ன, இதை யார் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் போகும்போது செலிபிரிட்டி தப்பாகாது. இல்லை நீங்கள் முதல்லையே ஒரு செலிபிரிட்டி இவர் நான் அந்த படம் பார்த்தேன் எனக்கு பிடிச்சது, அவரை நான் ஃபிக்ஸ் பண்ணேன், அவரை வச்சு அவருக்காக ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, ஆக்டர் சமந்தா ஆகட்டும், யாமி கௌதம் அவங்க ஆகட்டும், ஃபிலிம் கேரியருக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஆட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அவங்கள வச்சு. ஸோ வந்து பண்ணும்போதே வந்து இவங்களுக்கு வந்து ஃபிலிமில் பண்ணுறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு முன்னாடியே பண்ண விஷயமா, இல்லை வந்து அவங்க மாடலாக இன்ட்ரடியூஸ் ஆனதுனால ஓகே பண்ணலாம் அப்படின்னு வந்து? இல்லை, நாங்கள் வந்து ஃபிலிம் பொட்டன்ஷியல்லாம் யோசிக்கிறதே இல்லைங்க. அட்லீஸ்ட் நான் யோசிக்கிறதே இல்லை. நாங்கள் ஒரு புது மாடலும் எங்களை வந்து பார்க்கும்போது நிறைய மாடல்ஸ் வந்து இப்போ எங்களுக்கு ஆடில் வந்து சினிமாவுக்கு போயிட்டாங்க, நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ரெகுலராக எங்களுக்கு ஆடில் வராங்க, இது போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் எங்களுக்கு அது ஒரு பேரே இருக்குது, எங்களுக்கு இதில் பண்ணால் சினிமாவுக்கு வாய்ப்பு வந்துடுது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நேம்லாம் இருக்குது. பட் நாங்கள் அப்படி பார்க்குறதில்ல, இவங்க சினிமாவுக்கு நாளைக்கு போவாங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்குறதே இல்லை. ஃபார் அஸ் இந்த ஃபேஸ் இந்த இதுக்கு செட் ஆவாங்களா, அவ்வளோதான். இப்போ நிறைய ஆட்ஸ் பார்க்கும்போது ஃபாரின் ஆட்ஸ் நிறைய பார்க்குறோம். அதில் பார்க்கும்போது வந்து இப்போ நம்ம ஆட்கள் பெருசாக, அதாவது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் பெருசாக வியந்து பார்த்த ஆட்னு பார்த்தோன்னா வந்து செயின்ட் குளோபியன் கிளாஸ் ஆட் பார்த்துருக்கோம், அப்படின்னு சொல்லி அந்த ஃபீலோட. பட் அந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் வராது காரணம் என்ன சார்? இந்த சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இல்லை ஆட் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து கிளைண்ட்ஸ் ரொம்பவே வந்து ஸ்டீரியோடைப்பாக இருக்கிறதுனால காரணமா, இல்லை வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்களா? இல்லை, இப்போது நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் கான்செப்சுவல் ரூட் இருக்குல்ல, ஒரு கான்செப்டாக ஒரு விஷயத்த சொல்கிறது, அதாவது டைரெக்டாக நேராக வந்து நான் இதை விற்கிறேன், இதில் இது இருப்பதால் வாங்குங்கள் அப்படின்னு சொல்லாமல் அதை வந்து ஒரு க்ரியேட்டிவாக அதை இன்டர்பிரேட் பண்ணி கான்செப்ஷுவலாக சொல்கிறதுன்றது இங்கே கொஞ்சம் ரொம்ப கம்மி. அதுக்கு காரணம் வந்து பயம்.
ஐயோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, ரீச் ஆகும் இல்லைங்க. செங்கல்பட்டு தானா புரியாதுங்க. சினிமாவில் இருக்கிற அந்த ஏபிசி கேரக்டர் இங்கேயும் கொண்டு வந்துட்டாங்க, இதெல்லாம் தெரியாதுங்க, வேணாங்க, புரியலைங்க, என் டிரைவர்கிட்ட கேட்டாங்க, அவனுக்கு புரியலைங்க. இப்படியே வந்து நம்மளை வந்து நீங்கள் என்ன சொன்னாலும், அதாவது நான் எப்பயுமே சொல்கிறது வந்து ஆல் மை பெஸ்ட் ஐடியாஸ் இன் மை ஃபைல்னு. அந்த டிவிக்கு இன்னும் வரவே இல்லை. என்னுடைய டெஃபினெட்லி நாட் சி, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் ஆனஸ்ட்டாக நீங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ்னு கூட சொல்லுவேன். ஆமாம், நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கு, இன்னும் எங்கேயோ போகலாம், படிக்கட்டுகள் நிறைய இருக்குது, மேலே ஏறி என்னெல்லாமோ பண்ணவும் தெரியும். பட் வாய்ப்புகள் எங்கே இருக்குது? நம்ம போய் அதை சொல்லும்போது இல்லைங்க அது வேணாங்க, அந்த ஜிங்கிள் நல்லா இருக்குங்க, இதை பண்ணிடலாங்க அப்படின்னு நம்ம பண்ணும்போது நம்ம ஃபார் அஸ் இட்ஸ் அ பிஸ்னஸ் ஆல்சோ. ஐ ஹேவ் டு சர்வைவ், ஐ ஹேவ் டு டூ ஸோ மெனி ஆட்ஸ் இன் இயர். இவ்வளோ வருஷம் இருக்குது, என்ன நம்பி இது இருக்குது, என்ன நம்பி ஒரு கம்பெனி இருக்குது, பீப்புள் இருக்காங்க, நான் அவங்க பண்ணோம். ஸோ வி டூ தட். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் முட்டி மோதி பண்ணுறோம். இல்லை அதை பண்ணாங்கன்னா அதுக்குள்ளே ஏஸ்தட்டிக்காக எவ்வளோ அழகாக பண்ணலாம் அப்படின்ற மெனக்கேடல் தான் எங்களால் பண்ண முடியும். இப்போ நிறைய தமிழ் ஆட்ஸ்லாம் பார்த்தோன்னா ஸ்பூஃப் பண்ணி நிறைய ஆட்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து ஸ்பூஃப் பண்ணி யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டுருக்காங்க. மேபி உங்கள் ஆடை பண்ணியிருக்கானே தெரியல. பட் இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏன்டா இப்படி பண்ணுறானுங்க, நம்ம ஒர்க்கை போனால் ஸ்பாயில் பண்ணுறதுக்குனே வந்திருக்கான்னு நினைப்பீங்களா? இல்லை வந்து ஸ்போர்ட்டிவாக பரவாயில்லப்பா நம்மளும் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு நினச்சி விட்டுருங்க. ஐ ஆல்வேஸ் என்ஜாய் இட். செமையாக ஸ்பூஃப் பண்ணியிருக்காங்க, அது எனக்கு வாட்ஸ்அப்லேயும் வரும், பண்ணியிருக்காங்க. ஐ ஆல்வேஸ் என்ஜாய் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டேக். சி, அவனுக்கு ஏன் விளம்பரம் பிடிச்சி அதை வந்து அவன் மெனக்கெட்டு அதை ஒரு ஸ்பூஃப் பண்ணி அதை ஒரு அப்லோட் பண்ணி அது எனக்கு வருது இல்லை. ஐ ஆம் நத்திங் அகேன்ஸ்ட் as long as it's in good humor. ஏன்னா என்னுடைய ஆடு ஸ்பூஃப் பண்ணி நான் பார்த்ததெல்லாம் குட் ஹியூமரில் தான் இருந்திருக்கு. அது நான் ஜாலியாக பார்த்துட்டு நான் கிளைண்ட்டுக்கும் அமைச்சிருக்கேன், பாரு நம்ம விளம்பரத்துக்கு பண்ணிட்டாங்க, நான் அதையும் பண்ணியிருக்கேன். பட் நம்ம இப்போ இந்த மாதிரி குட் ஹியூமர் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம், ஹியூமரை பற்றி. அப்படி இருக்கும்போது வந்து அப்பாஸ் அப்படிங்கிற வந்து முன்னாடியே நிறைய படங்கள் பண்ணி ஒரு இடத்துல வந்து ரொம்ப லீடில் இருந்தவர். ஸோ அவரை வந்து அதுக்கப்புறம் வந்து ஹார்ஃபிக் அப்படிங்கிற பிராண்டில் நடித்த உடனே வந்து அவருக்கு சான்சஸ் இல்லைப்பா, கடைசியில் வந்து ரெஸ்ட் ரூம்க்கு இப்படி வர ஆரம்பிச்சிட்ட ஆடுக்கு அப்படிங்க போவோம். அதுவும் ஒரு வகையான ஒரு அஃபெண்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. இல்லை சொல்லலாங்க, அது அஃபெண்ட் பண்ணலாம், அது பண்ணலாம். பட் டூ யூ திங்க் அப்பாஸ் ரியலி கேர்ஸ்? இருக்கவே இருக்காது. சி, ஹார்பிக்ன்றது ஒரு ரெஸ்பெக்டட் பிராண்ட், இட்ஸ் அ ப்ராடக்ட் தட் யூ வாண்ட். உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டு அந்த ரெஸ்ட் ரூமில் தேவைப்படுது. அப்பாஸ் இல்லைன்னா இன்னொருத்தர் வேறு யாரோ பண்ண போகிறாரு. அப்பாஸுக்கு அவர் பண்ணுறாரு. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சினிமாவில் ஒரு நேரத்துலாம் கூட மறந்துடலாம், இப்போ அவர் சினிமா பண்ணுறாருன்னு கூட தெரில. பட் ஸ்டில் நீங்கள் அப்பாஸை மறக்காமல் ஹார்பிக் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குல்ல. நீங்கள் டெய்லி அவர் பார்க்குறீங்களே அப்பாஸ் அப்படின்னு தெரியுது இல்லை நீங்கள் மறந்துருப்பீங்களா அப்பாஸை? சரவணா ஸ்டோர்ஸ் ஆட் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம், அதில் வந்து எம்டியை நடிச்சிருந்தாங்க, அதை வச்சு நிறைய ஸ்பூஃப்லாம் நிறைய பண்ணிருந்தாங்க, அவங்கள வச்சு கிண்டல் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து ஆட்னு பார்க்கணும் வந்து எம்டிலாம் அடிக்கவே கூடாதா? ஏன்னா பிகாஸ் வந்து வசந்தன் கூட பார்த்தோன்னா அவங்களே வந்து அவங்க ஃபேஸை லோகோ வச்சு அவங்க பேர்லேயே வந்துச்சு. ஸோ பண்ணலாமே, ஏன் இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அஜிடேட் ஆகுமா, என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு? இல்லை சி, இப்போ ஸ்பூஃப் பண்ணுறவங்க பண்ணுறாங்களே தவிர அந்த விளம்பரத்தில் நடிக்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ண வேண்டியவர் அவர் தான். அவர் வந்து இவ்வளோ பெரிய கடை உங்களுக்கு தெரியும், அது எவ்வளோ பெரிய ஷாப் பண்ணிவிட்டு அதை வந்து நான் அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு நானே வந்து ப்ரமோட் பண்ணுறேன் அப்படின்னு டிசைட் பண்ணுறது வந்து அவருடைய இட்ஸ் இஸ் ஓன் டெசிஷன். அதை வந்து அதில் குறை சொல்கிறதுக்கு யாருக்கும் அருகதை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நோபடி ஷுட் டாக் அபவுட் இட். அது அவருடைய ஓன் டெசிஷன். அவர் ப்ரமோட் பண்ணுறாரு, இவ்வளோ கோடிகள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சிருப்பாரு, இவ்வளோ கோடிகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம போய் பண்ணலாமா. அவர் நினச்சிருந்தா எந்த ஆக்டரை வேணால் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், பிகாஸ் ஹி ஹஸ் காட் த மனி டு டூ இட். அவர் யாரை வேணால் கூட்டிகிட்டு வந்து பண்ணியிருக்கலாம். அதையும் தாண்டி அவர் வந்து நான் நடிக்கிறேன் அப்படின்னு வரும்போது தட்ஸ் இஸ் டெசிஷன். இது வந்து இன்டர்நேஷ்னலாக நிறைய பேர் பண்ணுறாங்க. I know so many international brands who use their MDs and CEOs to advertise பண்ணுறாங்க. இவரே பண்ணக்கூடாது. பட் ப்ரொடியூசர்ஸ்லாம் பார்த்தோன்னா வந்து ஒருத்தன் ப்ரொடியூஸ் பண்ண ரெடியாக இருக்கான்னு வச்சுக்கோமே, உடனே வந்து நான் நடிக்கிறேன் படத்தில், இல்லை என் பையன் நடிக்க வைங்க இந்த மாதிரி கம்பல் பண்ணுவாங்க. புது டேரக்டர் வராருன்னா வேறு ஹீரோ கிடையாது, நான் தான் ஹீரோ, இல்லை பையன் தான் ஹீரோ, அந்த மாதிரி சில கம்பல்ஷனுக்காக கேள்விப்படுறோம். ஸோ அப்படி இருக்க மாதிரி ஆட்லேயும் வந்து இல்லைப்பா செலிபிரிட்டிலாம் வேணாம்ப்பா, என் பையனே நடிக்கட்டும், நானே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்களா? ரொம்ப ரேருங்க. அட்லீஸ்ட் எனக்கெல்லாம் அந்த மாதிரியான இதெல்லாம் வரதில்லை, அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வரதில்லை. நம்ம நிறைய ஆட்ஸ் பார்க்கும்போது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பிராண்டு புதுசாக வருதுன்னு வச்சுக்கோமே, வந்து ஒரு க்யூரியாசிட்டி பில்ட் பண்ணுற மாதிரி சூரியன் எஃப்எம் எக்ஸாம்பிளுக்கு வந்து கேட்டிங்களான்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி க்யூரியாசிட்டி பில்ட் பண்ணுற மாதிரி ஆட்ஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து அவங்க பிராண்டை கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது? அது கரெக்டாக ப்ளே பண்ணால் நீங்கள் சொல்கிறது வந்து வி கால் தம் டீசர் ஆட்ஸ். டீஸ் பண்ணுற ஆட்ஸ்னால் இப்போ நீங்கள் வந்து நாங்கள் ரொம்ப பாப்புலராக பண்ண ஒரு டீசிங் ஆட் வந்து G4H பண்ணோம்.
கோல்ட் வின் ஆஃப் ஹெல்த்னு நாங்கள் ஒரு கிட்ட அது வரத்துக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் நம்ம தமிழ் அப்போல்லாம் ஹோர்டிங் இருந்தது. சென்னை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா G4H. வாட் இஸ் G4H? G4Hனா என்ன? இதை வந்து நாங்கள் ஒரு பெரிய விஷயம் மாதிரி G4Hனா என்ன அப்படின்னு க்ரியேட் பண்ணோம். அது வந்து டெஃபினட்டாக அந்த க்யூரியாசிட்டி க்ரியேட் ஆகும். நீங்கள் ஒரு விஷயம் திருப்பி அது பண்ணும்போது பீப்புள் வாண்ட் தட், பீப்புள் டாக் அபவுட் இட். அது என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் வந்து கோல் வின்னர் ஃபார் ஹெல்த் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இட் கெட்ஸ் ரெஜிஸ்டர்ட். பட் இட் டிபெண்ட்ஸ் அகேன் வெதர் எல்லாமே இதில் வந்து ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்லாம் கிடையாது. ஓகே எல்லாருமே டீசர் பண்ணலாம்ப்பா, அடுத்துக்கு பண்ணலான்றதுக்கெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஜிங்கிள் பண்ணலாம்ப்பா, அப்படி கிடையாது. என்ன வேணுமோ அந்த கம்யூனிகேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை அப்ரோச் பண்ணணும். இப்போ நீங்கள் ஜிங்கிள்ஸ் பற்றி பேசியிருந்தீங்க. நீங்கள் பண்ணுற எல்லா ஆட்ஸுமே வந்து நீங்களே ஜிங்கிள்ஸ் பண்ணிடுறீங்க, நீங்களே லிரிக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். அது எப்படி சார்? மேபி வந்து நம்ம பண்ணால் தான் வந்து நம்மளோட தேவையை கரெக்டாக பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிற காரணமாவா, இல்லை வந்து யூ டோன்ட் வாண்ட் டு டிபெண்ட் ஆன் சம் அதர் பீப்புள்? இல்லைங்க இது டோட்டலாக வேறு. அதாவது நான் வந்து ஐ எம் ஃபர்ஸ்ட் மியூசிஷியன். ஓகே, நான் வந்து ஃபிலிம் மேக்கர் ஆனது வந்து ஆக்சிடென்ட். ஓகே, லிட்ரலி ஆக்சிடென்ட். 2 படம் வேறு பண்ணியிருக்கீங்க. நான் வந்து ஐ எம் பேசிக்கலி மியூசிஷியன். ஸோ இப்போ நான் வந்து முதல்ல நான் மியூசிக் பண்ணிகிட்டு இருந்து, சரி இதில் மியூசிக் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஆட் ஃபிலிம்ஸில் வந்து எங்கேயும் போக முடியாது, நம்ம டைரெக்ஷனும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டைரெக்ஷன் ஆரம்பித்தது தான் டைரெக்ஷன். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒரு யூஎஸ்பி இருக்கும். நம்ம ஒரு விளம்பர மேக்கருக்கும் எல்லா சினிமாவில் இருக்கிற மாதிரிக்கும் ஒரு விளம்பர இயக்குனருக்கும் ஒரு இது இருக்கும், ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் நம்பினா பாருங்கள், நீங்கள் எனி கிளைண்ட் ஹூ கம்ஸ் டு மீ ஃபர்ஸ்ட், சார் ஒரு ஜிங்கிள் பண்ணிடுங்க சார் அப்படின்னு தான் வருவாங்க. ஏன்னா பிகாஸ் பீப்புள் பிலீவ் மை ஜிங்கிள்ஸ் ஆர் பாப்புலர். அதனால் அவன் வரும்போதே அவன் ஜிங்கிள் தான் வராங்க. ஸோ அதை வந்து நான் இப்போ வெளியில் பண்ணுறது இல்லவே இல்லை. நான் இது வரைக்கும் நான் பண்ண எந்த ஃபிலிமுமே நான் வந்து ஐ டோன்ட் கோ ஃபார் another கம்போசர் பண்ண மாட்டேன். பிகாஸ் தட்ஸ் மை ஸ்ட்ரெங்க் அண்ட் தட்ஸ் வாட் ஐ லைக் டூயிங். அதனால் அதை நான் வெளியில் பண்ணுறதில்ல. ஓகே, ஸ்மோக்கிங் ஆகட்டும், ட்ரிங்கிங் ஆகட்டும், இது வந்து அவேர்னஸ் கேம்பெயின் நிறைய வந்து ஒரு PSA மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க ஃபாரின் கண்ட்ரீஸில். பட் அதெல்லாம் பார்க்கும்போது 15 செகண்ட்ஸ் இருந்தாலுமே வந்து பட் ஏதோ ஒரு வகையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தெரிய வருது. பட் நம்ம ஆளுக்கு வந்து இன்னும் ஒரு குட்கா முகேஷ் வச்சு தேட்டரில் ஆடு போடும்போது வந்து அவரை கலாய்க்கிறதுலையும் அல்லது அந்த ஆடை மொக்க பண்ணுறதுலையும் தான் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய அதை வச்சு மார்க் பண்ணுற நிறைய படத்தில் சீன்ஸ் கூட வந்துருச்சு. ஏன் இந்த மாதிரி நினைக்கிறீங்க? ஒருவேளை நம்ம வளர்ந்த நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்போசியூர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இப்படி இருக்குதா? இல்லை அது வந்து கவர்மெண்ட் பண்ணுற விளம்பரங்கள். நீங்கள் பார்க்குற குட்கா முகேஷ் அந்த மாதிரி விஷயங்கள். இதே வந்து ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் இதை பற்றி இந்த மாதிரியான இப்போ நீங்கள் சக்தி மசாலா எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சோஷியல் காசஸ்க்கு ஆட் பண்ணியிருக்காங்க. நானே பண்ணியிருக்கேன். எங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் ஆட் பண்ணோம், அதை நல்ல க்ரியேட்டிவாக பண்ணோம் அப்படின்னு பண்ணலாம். அகெயின் ஐம் சேயிங் நோ, யார் அதை அப்ரூவ் பண்ணாங்க? ஆக்சுவலாக அதை நீங்கள் பார்க்கும்போது ஸ்மோக்கிங் வேணும்னு தோணாது, திரும்பி இல்லாமல் தான் தோணும். அந்த விளம்பரத்தை பார்க்கறத விட ஐயோ திரும்பி இல்லாமல் இது 60 ரூபாய் இருக்குது, பார்க்க வேணாம், பக்கத்தில் இருக்கிறவங்க பேசலாமா, நான்லாம் இப்படி கொஞ்சிட்டு தான் இருப்பேன். அது முடிகிற வரைக்கும் நான் ஸ்க்ரீனை பார்க்கவே மாட்டேன். அகைன் எனக்கு என்னென்னா, இப்போ ஒரு பிராண்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது, பிராண்டை கொண்டு போகிறதுங்கிறது வந்து 2வது பட்சம். பட் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கண்டிப்பாக ப்ரைமரி எல்லாருக்கும் தேவை, ஸ்மோக்கிங் இந்த மாதிரி விஷயம்லாம். பட் ஆனால் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு பண்ணலாம். இன்டர்நேஷ்னலில் பண்ணுறாங்க, பண்ண முடியும், மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்ல முடியும், அதை க்ரியேட்டிவாக சொல்ல முடியாதெல்லாம் இல்லை. பட் இப்போ ஐ நோ ஒன் ஆட் விச் பண்ண அவார்ட், நம்ம ஒரு ஹோர்டிங் நம்ம இதில் ஸ்பென்சர் பிளாஸில் வச்சுருந்தாங்க. நான் படிக்கும்போது நான் சொல்கிறேன், பிளட் இஸ் மென்ட் டு சர்க்குலேட், கிவ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதை விட சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. பட் அது தட் ஒன் அன் அவார்ட் தட் ஐ நோ த கை ஹூ ரோட் இட் ஆல்சோ. ஐ மீன் லைக் அந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம இதில் க்ரியேட்டிவிட்டிக்கோ பீப்புளுக்கோ பஞ்சம் இல்லவே இல்லை. ஐ ஒன்ட் பிலீவ் தட். சி த கொஸ்டின் இஸ் வேர் இஸ் தி ஃபாரம், நான் எங்கே போய் பண்ணணும், அதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கும்போது ஐ டோன்ட் திங்க் வி லேக் ஐடியாஸ், நாட் அட் ஆல். இப்போ பேசணும் நம்ம அந்த பிளட் சர்க்குலேஷன் சொன்னீங்க, அந்த மாதிரி வாசகம், காப்பி ரைட்டிங், அந்த மாதிரி இதுக்கு ஆட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ தூரம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை எப்படி பில்ட் பண்ணிக்கணும் நம்ம? இல்லை, இப்போ நீங்கள் அகெயின் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அகெயின் நான் சொன்ன அதே 100 விளம்பரத்தில் 97 விளம்பரம் தமிழில் தான் பண்ணுறோம். இப்போது ஆங்கிலத்தில் விளம்பரம் பண்ணுறதுலாம் அதே செங்கல்பட்டு தான், இது செங்கல்பட்டு தாண்டி போகாது. ஓகே, இதே நீங்கள் அதனால் அது வந்து தமிழில் தான் பண்ணுறோம். ஸோ இப்போ எனக்கெல்லாம் வந்து அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. அதாவது எனக்கு நன்னா தமிழில் எழுத வருன்ற விஷயமே. இப்போ பாதி பேருக்கு மேலே இங்கே வந்து தமிழில் வந்து யோசித்து தமிழ் எழுத தெரியாது.
ஒரு அழகான தமிழில் ஒரு விஷயத்த நீங்கள் வந்து, ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு புடவை கடை பண்ணுறீங்க, இன்னொரு புடவை கடை பண்ணுறீங்க, இன்னொரு புடவை கடை பண்ணுறீங்க, இன்னொரு புடவை கடை பண்ணுறீங்க, அதுதான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் இதற்கும் அதற்கும் நீங்கள் ஒரு வித்தியாசம் காமிக்கணும். நீங்கள் ஒரு பெண்ணை பற்றி பாடினாலும் அந்த புது புது வார்த்தைகள் படிக்கணும். அதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்காவது உங்களுக்கு தமிழ் தெரியணும். அந்த அளவுக்காவது உங்களுக்கு, நீங்கள் கவிஞனாக இருக்க வேண்டாம், நீங்கள் வாலியாக இருக்க வேண்டாம், பட் ஓரளவுக்காவது உங்களுக்கு அந்த தமிழ் தெரிஞ்சு எழுத தெரியணும். அதுக்கு டெஃபினட்டாக வேணும். சரி, நான் தான் சொல்கிறேன், ஃபண்டமெண்டலி நான் ஆரம்பிக்கும் போது நான் ரைட்டர் அண்ட் அ மியூசிஷியன். அந்த 2 விஷயம் தான் இன்னி வரைக்கும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டைரெக்ஷன்லாம் அப்புறம். ஆட்ஸ் பண்ணும்போது வந்து நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுவீங்களா? இவங்க தான் இந்த ஆட் வந்து டார்கெட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி ஆட்ஸில் டார்கெட் பண்ணி இந்த ஆட்ஸ் பண்ணுறீங்களா? அப்போ 100% பண்ணியாகணும். Any good ad filmmaker will do it. I'll tell you an example. I mean, like, when I was getting trained to be a writer, அப்போ வந்து என்னுடைய கிரியேட்டிவ் டைரக்டர் தி லேடி சாதிகா பீர்பான்னு ஒரு லேடி, அவங்க வந்து எனக்கு ஒரு ட்ரிக் சொன்னாங்க, which I follow even today. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஒயிட் பேப்பரில் நீ எழுதுறதுக்கு முன்னாடி அந்த பேப்பர் சுருட்டிக்கோ, அப்படி சுருட்டு, இந்த பக்கம் உங்கள் கண்ணை வச்சுக்கோ, அந்த பக்கம் இந்த ஆடுக்கு யாருக்கு எழுதுறேன்ற ஒரு ஆள் இமேஜின் பண்ணிக்கோ, அவனுக்கு மட்டும் எழுது. அதுக்கு முன்னாடி அந்த பேப்பரில் தயவுசெய்து எழுதுறாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீ யங்ஸ்டருக்கு எழுதுறியா, உனக்கு தெரிஞ்ச ஒரு யங்ஸ்டராக அந்த எட்ஜில் இமேஜின் பண்ணிப்பார். ஒரு மாமிக்கு மயிலாப்பூரில் இருக்கிறவங்களுக்கு எழுத போறியா, நீ அவங்களே நினச்சிப்பார். யாருக்கு எழுதுற, ஒரு விவசாயிக்கு எழுதுறியா, பம்பை பற்றி எழுதுறியா, அவனும் நினச்சிப்பார். யாருக்காக நீ அந்த ஆடு எழுதுற, அதை வந்து கீப் தட் இன் மைண்ட். யாராவது உனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் அந்த மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க, இவனுக்கு என்ன லாங்குவேஜில் எழுதலாம், இவனுக்கு என்ன மாதிரி மியூசிக் பிடிக்கும், இவனுக்கு என்ன சொன்னால் போய் சேரும் அப்படின்றத நீ யோசிச்சுட்டு அப்புறம் எழுதுன்னு தான் சொல்லுவாங்க. இது குட் ரைட்டர்ஸ் வில் டெஃபினெட்லி ஃபாலோ. இட்ஸ் அ வெரி குட் டெக்னிக் டு டூ. சும்மா வந்து எனக்கு ஒன்று தோணிடுச்சு அப்படின்னு எழுதுறதெல்லாம் இல்லை. நிறைய இப்போ வந்து ஃபேர் அண்ட் ஸ்க்ரீம் அந்த மாதிரி ஆட்லாம் பார்க்குறோம், சன்ஸ்க்ரீம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதில் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு ஃபேராக இருக்கிறது மட்டும்தான் அழகு, அதுதான் பியூட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஸ்டீரியோடைப்பாக கொண்டு வராங்க. அது வந்து சரி நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி பியூட்டி நம்ம வெளியேறேன்னு சொல்லி இத்தனை நாள் ஆச்சு, அவன் போயே சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு நம்ம வந்து வெள்ளையா இருக்கிறது தான் சூப்பர், நம்மலாம் வந்து இதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. There are very few, lot of people who don't do it. I think NDTVயோ இந்த சேனல்ஸ் they don't even release those ads. அவன் வந்து அதை ஒரு ஸ்டாண்டாகவே எடுத்திருக்காங்க, தட் நாங்கள் ஃபேர்னஸ் க்ரீம் ஆட்ஸ் போடும். அது தே சைக்கிங் யூ, வெள்ளையா இருந்தால் தான் அழகுன்னு தே டெல்லிங் யூ. நீங்களும் பிலீவ் பண்ணுறீங்க, என் கருப்பா அந்த அழகு இல்லையா? ஆமாம், லைக் நான் அது இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டெல்லிங் யூ அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன். சொல்கிறாங்களே, ஒரு பொய்யை வந்து இன்னொரு தடவை சொன்னால் அது உண்மையாகிடுன்னு, அந்த மாதிரி அவன் திருப்பி அதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்கிறேன், நமக்கு இன்னும் அந்த கொலோனியல் அண்ணா வணக்கம் நீங்கள் தான் வெள்ளையன்னு சொல்கிற புத்தி போல நம்ம இவங்க திருப்பி ஐ எம் வெரி ஸ்ட்ராங்லி அகேன்ஸ்ட் இட். ஐ ஹவ் நெவர் டன் அ ஃபேர்னஸ் க்ரீம், பண்ணதே இல்லை. பட் நம்ம நிறைய டெக்ஸ்டைல் ஆட்ஸ் பார்க்குறோம்னு வச்சுக்கோமே, பட் அது டெக்ஸ்டைல்னு பார்க்கும்போது நார்மல் ஃப்ரம் லோ கிளாஸ்லேருந்து மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் எல்லோரும் வரப்போகிறாங்க. பட் ஆனால் அந்த ஆடில் பார்க்குறோன்னா வந்து அந்த வீடு பார்த்தோன்னா நீங்கள் ஒரு ஈஸியர் பங்களாவில் இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கேதராக இருக்காங்க, அங்கே ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, அதில் வந்து அவங்க பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. எங்கேயுமே வந்து ஒரு பூவர் வந்து கடைக்கு வந்து வாங்குற மாதிரி அந்த மாதிரி இல்லை. அதுக்கு காரணம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஸ்பிரேஷனல் திங்கிங் இருக்குது, எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குது, நான் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பிரேஷனல் திங்கிங் இருக்குது. அந்த ஆஸ்பிரேஷனல் திங்கிங்கை தான் நம்ம அட்வர்டைஸிங்கில் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் அது வந்து BMW காராக இருந்தாலும் சரி, பட்டுப்படவையாக இருந்தாலும் சரி, இட்ஸ் ஒன்லி ஆஸ்பிரேஷன். நீங்கள் காரில் போய் இறங்கலாம், BMWவில் காரில் இறங்கும்போது ஓகே அந்த இமேஜ் இருக்குது, ஐ மீன் லைக் ஐ எம் கெட்டிங் டவுன் ஃப்ரம் BMW அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஆஸ்பிரேஷன் விஷயத்தை தான், அந்த ஆசையை தூண்டுறது தான் விளம்பரம். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசையை தட்டி, இந்த பார் இந்த மாதிரி இருக்கலாம் நீ அப்படின்னு சொல்லக்கூடியது தான் விளம்பரம். அதை செய்யலைன்னா அது விளம்பரமே இல்லை. நம்ம நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் ஆட் பார்க்குறோம், அதில் பார்த்தோன்னா வந்து ரொம்ப மிகைப்படுத்தி காமிக்கிறாங்க நிறைய விஷயங்களை, வந்து ஒரு பறந்து போய் இது பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு மிகைப்படுத்தினா வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணுது அந்த விஷயத்தை. நீங்கள் சினிமாவில் ஒரு ஆள் 10 பேர் அடிக்கிறாருன்றதை ஒத்துக்கிறீங்க. இப்போது அந்த மாதிரி அந்த மிகைப்படுத்துதல் வந்து யார் பண்ணுறாங்க, அது பண்ணும்போது இட்ஸ் நாட் தட் ஆடியன்ஸ் ஆர் அவங்கள வந்து முட்டாள்களாக நம்ம ட்ரீட் பண்ண முடியும். அவங்களுக்கு தெரிஞ்சும் அதை ஒத்துக்கிறாங்க. ஓகே, இவர் பறக்கிறாரு, இவர் இது பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே நீங்கள் சொல்கிற கூல்ட்ரிங்க் விளம்பரத்துக்கு அப்படியே உல்ட்டாவான விளம்பரம், இந்த நத்திங் ஒன்லி ஸ்ப்ரைட், இந்த மிகைப்படுத்தலே கிடையாது, வெறும் இது கூல்ட்ரிங்க் தான்ப்பா, குடிச்சா குடி அப்படின்ற மாதிரியான அதுக்கு அப்படியே உல்ட்டா விளம்பரமும் இருக்குது. இப்போ நம்ம முன்னாடி வந்து நிஜாம் பார்க்க ஆடு வந்துச்சு பார்த்தோன்னா, அப்போவே அந்த நேரத்தில் வந்து டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி நிறைய பண்ணியிருப்பாங்க. பட் அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆடோ இல்லை வந்து ஒரு பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்குற ஆடோ வந்து இப்போது ரீசெண்ட் டைமில் வந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? பண்ணுறாங்க.
வருது. வேறு என்ன ஆட்ஸ் வந்துருக்குன்னு சொல்லுவாங்க உங்களோட பார்வையில்? இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஆடு வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆன பின்பும் அந்த ஆடு வந்து நிற்குதுன்னு வச்சுங்களேன். பீப்புள் பேசுகிறாங்க. அது பல காரணங்களுக்காக பேசல. இப்போ நான் எடுத்த விளம்பரத்துலேருந்து சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நயன்தாரா வச்சு ஜிஆர்டிக்கு எடுத்த ஆடு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் எனக்கு வந்து சொல்கிறவங்க இருக்காங்க. நாங்கள் அந்த ஆடு எடுத்து 2 வருஷம் ஆச்சு. ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்கள பற்றி சொல்ல வேணாம், அவங்க ஆல்ரெடி அழகாக தான் இருக்காங்க. பட் அந்த ஒன்று அதை பற்றி பேசுவாங்க, இல்லை பாம்பே ஜெயஸ்ரீ பேசின அந்த ஜிங்கிள் பற்றி பேசுவாங்க, இல்லை அந்த லொக்கேஷன் பற்றி பேசுவாங்க, அது என்ன இருக்குன்னு. ஸோ வென் பீப்புள் டாக் அபவுட் ஒரு நாங்கள் எடுத்து 2.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதையும் தாண்டி அந்த விளம்பரத்தை பற்றி இன்றைக்கி ஏதோ நான் தான் போன வாரம் தான் அந்த விளம்பரத்தை பார்த்த மாதிரி பேசும்போது இட் டஸ் ஹேப்பன். ஒரு நல்ல விளம்பரம் வரும்போது இட் ஸ்டேஸ். பர்சனலாக நீங்கள் பண்ண ஆட்ஸ் ஆகட்டும் அல்லது வேறு ஒரு ஆட்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னா எந்த ஆட்ஸ் சொல்லுங்கள்? இல்லை, அது மாறிக்கிட்டே தான் இருக்குது. கரண்டாக இப்போ உங்களுக்கு இருக்கும்ல, பிளேலிஸ்ட்லாம் இருக்கும்ல, சாங்ஸ் அது மாதிரி வந்து கரண்டாக உங்களுக்கு இருக்கும்ல? இல்லை, இப்போ நாங்கள் பார்க்குறது எல்லாமே வேறு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு விளம்பர ஃபிலிம் மேக்கரா இது வந்து ஒரு சின்ன எங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிராஸ் மாதிரி கூட சொல்லலாம். பிகாஸ் நாங்கள் எல்லாமே டெக்னிக்கலாக பார்ப்போம். நாங்கள் வந்து இதில் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ இதில் என்ன மாதிரியான கட்டிங் பேட்டர்ன் பண்ணியிருக்கான், இதில் என்ன எப்படி ஷூட் பண்ணியிருக்கான், எப்படி இந்த எமோஷன்ஸை அந்த ஆர்டிஸ்ட்டை வாங்கியிருக்கான். இப்போ எனக்கு தனிஷ்கோட ஆட்ஸ் எல்லாம் பிடிக்கும். ஜுவல்லரியில் நான் தனிஷ்க்கு பண்ணுறதில்ல, பட் மற்ற ஜுவல்லரி பண்ணாலும் இந்த தனிஷ்க் மாதிரிலாம் நம்ம தமிழ்நாட்டிலலாம் பண்ண முடியலையே. நான் அவங்களுடைய விஷயத்தை எவ்வளோ அழகாக வந்து ஒரு 60 செகண்ட்ஸில் ஒரு எமோஷனை எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் பார்த்து ரசிக்கிற மோஸ்ட் ஆஃப் த விளம்பரங்கள் வந்து தமிழ்நாட்டில் செய்யப்பட்டது அல்ல. ஓகே, இட்ஸ் ஆல் அவுட் சைட். நிறைய நடிகைகள்லாம் பார்த்தோன்னா வந்து ஒரு சான்சஸ் ஃபிலிமில் கம்மியாக இருக்குங்க பட்சத்தில் வந்து சீரியல் சான்சஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோமே, பட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒன் சீரியலுக்குள்ளே போயிட்டோன்னா வந்து நம்மளை வந்து சீரியல் நடிகர்னு முத்திரை குத்திடுவாங்க. ஸோ அதனால் போக வேணாம் அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருந்து படம் சான்ஸுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது நிறைய நடிகர்களும் சரி நடிகைகளும் சரி இப்போ ஆட் ஃபிலிம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இவங்க வந்து நடிக்க போயிட்டாங்கப்பா, சான்ஸ் எல்லாம் நடிக்க போயிட்டாங்கப்பா அப்படின்னு யாரும் முத்திரை குத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து வராமல் இருக்காங்களா? இல்லை, அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கெல்லாம் முன்னாடிலாம் இருந்ததுங்க. அதாவது வந்து விளம்பரத்தில் நடிக்க வந்தாலே இவங்களுக்கு வந்து அங்கே மார்க்கெட் போச்சு, அதனால இங்கே வந்தாங்க. அதெல்லாம் போயே போச்சு. இப்போ வந்து நடிகைகளை இதை வந்து ஒரு செகண்ட் கேரியராகவே பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச சில நடிகைகள் இத்தனை நாட்கள் ஒரு வருஷத்தில் விளம்பரத்தில் நடிக்கணும்னு பிளான் பண்ணுற நடிகர்களாக இருக்காங்க. ஹவு மச் பெர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் வந்து இதில் இன்வால்வ் பண்ணுவீங்க சார்? இப்போ வந்து மேக்கிங் அப்படிங்கிறதுல ஒரு 50% இன்வால்வ் பண்ணுவீங்களா, இல்லை கான்செப்ட் அப்படிங்கிறதுல ரொம்ப இன்வால்வ் பண்ணுவீங்களா? கான்செப்ட் தாங்க. சினிமா மாதிரியே சினிமாவில் எப்படி கதைன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய நாலேஜில் இஃப் யூர் கான்செப்ட் இஸ் குட், ஈவன் இஃப் யூர் மேக்கிங் இஸ் ஓகே, யுவர் ஆட் வில் சக்சீட். ஓகே, உல்டா குப்பை கான்செப்ட் மேக்கிங் பிரில்லியன்ட், ஆட் வில் நாட் சக்சீட். அந்த இப்போ ரீசெண்டாக பொலிட்டிக்கல் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து செய்வீர்களா அப்படி மாதிரி பொலிட்டிக்கல் ஆட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இதுக்கு உங்களை அப்ரோச் பண்ணாங்களா பண்ணணும்னு? இல்லை நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் ஆட்ஸ் வேணான்னு சொல்லி? இல்லை, நான் யூஸ்வலாக ஒதுங்கிடுவேன். ஓகே, ஒவ்வொரு பொலிட்டிக்கல் இது வரும்போதும் என்னை அப்ரோச் பண்ணியிருக்காங்க, பட் ஐம் நாட் கம்ஃபர்டபுள். ரேடியோ ஆகட்டும், இப்போ விஷுவல் ஆட்ஸ் ஆகட்டும், முன்னாடி ரேடியோலாம் நிறைய ஆட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது விஷுவல் அப்படிங்கும்போது வந்து இது வேறு மீடியம். ஸோ இங்கேருந்து இங்கே வரும்போது உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருந்துச்சு சார்? ரேடியோலேருந்து டக்குன்னு ஒரு விஷுவல் கொண்டு வரணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. வாய்ஸில் மட்டுமே போயிட்டு இருந்ததை விஷுவல்னால் அதுக்கு நிறைய காஸ்ட் இருக்குது, எவ்வளோ இருக்குது. ஸோ அது என்னெல்லாம் லிமிடேஷன்ஸ் இருந்தது இங்கேருந்து வரும்போது? இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதுலேயே தான். இப்போ ரேடியோன்றது இட்ஸ் அன் ஆடியோ மீடியம், இப்போது டிவின்றது இட்ஸ் அன் ஆடியோ விஷுவல் மீடியம். ஸோ ஆப்வியஸ்லி நான் வந்து இந்த ஒரு ஆடியோவாக திங்க் பண்ணக்கூடாது. இன்னும் நிறைய பேர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். ரேடியோ மாதிரியே டிவி ஆட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. யூ ஹேவ் டு திங்க் திஸ் விஷுவலி. நீங்கள் ஒரு விஷயத்த சொல்ல போகிறீங்கன்னா கூட அதை விஷுவலாகத்தான் நீங்கள் யோசிக்கும் போது எங்கே உட்காந்துருக்கான், என்ன பேசுகிறான், என்ன ஷர்ட் போட்டிருக்கான், எப்படி பண்ணிகிட்ருக்கான், எந்த லைட்டில் உட்காந்துருக்கான், அவன் பக்கத்தில் என்ன இருக்குது, என்ன ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க, என்ன குஷன் என்ன கலரில் இருக்குது, எல்லாமே நீங்கள் யோசிக்கணும். ஸோ யூ ஹேவ் டு திங்க் விஷுவலி ஃபர்ஸ்ட். இப்போ ஆட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கேஸ்டிங் கவுச் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு கருத்து ஒன்று இருக்குது. அது வந்து எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விஷயத்தை? அதெல்லாம் நான் இத்தனை வருஷமாக இருக்கேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியலைங்க. இதெல்லாம் வந்து பீப்புள் வாண்ட் டு டாக் அபவுட் இட். இது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு நல்லா இருக்குது கேட்கும்போது அப்படின்ற மாதிரி, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி ஏதாவது அகெயின் இட் டிபெண்ட்ஸ். இப்போ நான் இந்த வருஷத்தில் இந்த கிட்டத்தட்ட நான் ஒரு 700 ஆடுக்கு மேலே எடுத்தாச்சு. 25 இயர்ஸ் ஆச்சு. 25 இயர்ஸ் மேலே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நான் இதை சந்தித்ததே இல்லை. இதை வந்து நான் பொய்யா நிஜமாக சொல்ல முடியும், கிடையவே கிடையாது. வேர் இஸ் இட்?
நான் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆடில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ நம்ம வந்து ஏன்னா பிகாஸ் இட்ஸ் வெரி சீரியஸ் பிஸ்னஸ். நம்ம வந்து அவங்க இதை வந்து அவங்க கரெக்டான கேஸ்டிங் இருக்கணும், அவங்களை கரெக்டாக செலக்ட் பண்ணணும், நம்ம பண்ணோம், அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இன்னொரு விளம்பரம் வரணும். ஐ டோன்ட் நோ, இட் டசன்ட் ஹேப்பன். 25 வருஷமாக நம்ம ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இனிமேல் ஆஸ்பைரிங் ஆட் ஃபிலிம் மேக்கர்ஸ் பண்ண நினைக்கிறவங்க, உங்கள்கிட்ட அசிஸ்டன்ஸாக சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். இப்போது எதுவாக இருந்தாலும், குக்கிங்காக இருந்தாலும் கற்றுக்குறீங்க, டிரைவிங்காக இருந்தாலும் கற்றுக்குறீங்க. ஆட்னா வந்து நேராக வரலான்னு எனக்கு டைரி ஃபுல்லாக கான்செப்ட் எழுதிட்டு வர அசிஸ்டன்ட்லாம் இருக்காங்க. சார் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு, சோப்புக்கு 2 வச்சுருக்கேன், ஆயிலுக்கு 2 வச்சுருக்கேன். ஐ டோன்ட் திங்க் தட் ஒர்க்ஸ். நீங்கள் முதல்ல அட்வர்டைஸிங் கற்றுக்கணும். நீங்கள் ஆட் ஃபிலிமுக்கு தான் வரணுன்றது, சினிமா கிடைக்கல அதனால் ஆட் ஃபிலிமுக்கு வரேன், சீரியல் கிடைக்கல ஆட் ஃபிலிமுக்கு வரேன், ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் ஆட் ஃபிலிமுக்கு வரேன். அகெயின் ராங். நீங்கள் ஆட் ஃபிலிம்ன்றது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ அத்தனை ஆட் ஃபிலிம்ஸ் பார்க்கணும், இன்டர்நேஷ்னல் ஆட் ஃபிலிம்ஸ் பார்க்கணும், கற்றுக்கணும். எனக்கு அசிஸ்டண்ட் ஆகிறவங்களுக்கு என்ன, சரி ஓகே என்கிட்ட ஜாயின் பண்ண நினைக்கிறேன், என்னுடைய எத்தனை ஆட் பார்த்துருக்கேன், என்னுடைய ஆட் என்ன படிக்கணும் சார் அப்படின்னு யோசிப்பாங்க. நீ என்னுடைய ஆடையே நீ பார்த்ததில்லை, என்னுடைய என்ன ஆட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. பட் வாண்ட் எங்கேயோ கேள்விப்பட்ட பாப்ஷன் கிட்ட ஜாயின் பண்ண நல்ல விஷயம்ப்பா, ஒரு 3 வருஷத்தில் நீ ஆட் ஃபிலிம் ஆகிறா, இல்லை கார் வாங்கிக்கலாம் எப்படின்னு இந்த இந்த மாதிரி யோசிச்சு வர்றது தப்புன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லைக் எனி திங் இன் த வேர்ல்ட் யூ ஷுட் லேர்ன். தெரியணும், படிக்கணும். நீங்கள் அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது சார். உங்கள் ஆடில் எவ்வளோ தூரம் செகண்ட்ஸ் முக்கியமோ அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்லேயும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு செகண்ட்ஸும் முக்கியம். அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ நேரம் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இந்த மனது இந்த எபிசோடில் பாபு சங்கர் அவங்ககிட்ட வந்து ஆட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றியும், அவங்க உள்ளே வரும்போது என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சு அப்படிங்க பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இந்த எபிசோடில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாரெல்லாம் இன்டர்வியூ பண்ணலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி போன மனது இந்த எபிசோடில் டாக்டர் ஷாலினி அவங்களோட இன்டர்வியூவில் பார்ட் 2ல் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதில் ஒரு சில எடுத்து வாசிடுறேன். பாலாஜி மணிரத்னம் அப்படிங்கிற வந்து, தேங்க்ஸ் டு டாக்டர் ஷாலினி, தேங்க்ஸ் டு த ஹோஸ்ட் ஃபார் குட் கொஸ்டின். யூ மிஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிரதர். How we should teach our little brothers and sisters and uncles less than 45 for being addicted to watching porn that plays major role in polluting their mind அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த பான் பற்றி கொஸ்டின் வந்து கேட்கணும்னு நினச்சேன், பட் நான் கேட்க முடியாமல் போயிடுச்சு பிரதர். வேறு ஒரு பர்சனாலிட்டியோட முடிஞ்சால் வேறு ஒருத்தர் எபிசோடில் வந்து டாக்டர் ஷாலினி அவங்ககிட்ட இந்த கொஸ்டினை கேட்டு அதுக்கான ரிப்ளை வாங்கி தரேன், போதுமா? அதுக்கடுத்த கமெண்ட்டில் பிரகாஷ் சுப்ரமணியன் அப்படிங்கிற வந்து, குட் ஸ்பீச் ஷாலினி மேம். ப்ரோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, கொஸ்டின்ஸ் கேட்கும்போது உங்கள் வார்த்தை உச்சரிப்புகள் கிளியராக இல்லை, நீங்கள் இன்னும் ட்ரெயின் ஆகணும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி பிரதர். வேறு ஒரு எபிசோடில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராத மாதிரி பார்த்துக்கிறேன். இந்த ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கு முதலே தெரிஞ்சுதான் அவங்ககிட்ட சொல்யூஷன் கேட்டிருப்பேன். பட் பரவாயில்ல, வேற ஒரு எபிசோட பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து அவங்ககிட்ட சொல்யூஷன் கேட்டுக்கிறேன். அதுக்கடுத்த கமெண்ட்டில் கவின் குமார் அப்படிங்கிற வந்து, த எண்டிங் எபிக், ஐ எம் டச்ட் பை திஸ் ஆங்கர், இட் டேக்ஸ் எ பிக் ஹார்ட் டு இன்டேக் வாட் பீப்புள் சே இன் கமெண்ட்ஸ் அண்ட் ரெக்டிஃபை இட், ஹேட்ஸ் ஆஃப் டு த ஆங்கர், மை ஃபேவரட் அப்படின்னு போட்டிருக்காரு. வாழ்க்கை என்பது அனுபவம் தானே. நிறைய பேர் கழுவி ஊற்றுவாங்க, நிறைய பேர் பாராட்டு சொல்லுவாங்க. நம்ம கழுவி ஊற்றுறதையும் வாங்கிக்கணும், பாராட்டுறதும் வாங்கிக்கணும், அதான இயல்பு. Behind Woods gold medals 2016 எனக்கு அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. சீக்கிரமாகவே வந்து உட்காந்துட்டேன். அருண் விஜய் அவார்டு வாங்கினதை பார்த்தேன். என்னுடைய சிஸ்டர் அந்த ஷோவில் அவார்டு வாங்கினாங்க ஃபார் பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன். அது என்ன கொடுக்க சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா அவங்க காஸ்டியூம் டிசைனராக வருவாங்க, நான் எதிர்பார்க்கவும் இல்லை. நான் டேரக்டராக வருவேன், அவங்க வீட்டில் என்றைக்கும் எதிர்பார்த்ததே இல்லை. ஸோ நாங்கள் 2 பேரும் ஒரே ஸ்டேஜில் இருந்தது வந்து எங்கள் எல்லாருமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒகேஷனாக இருந்தது. I don't know if I thank Behind Woods for that, but yeah, I'd like to thank them for that now. And the whole event itself, the way it was conducted, அந்த செரிமனி, அந்த ஃபங்க்ஷனில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபீல் ஒன்று கிடச்சிது. That was a very good feel and I didn't get that. I haven't got that in many other award ceremonies and I don't mind saying that. எப்படி நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க, அதனால் அது பிரச்சனையே இல்லை. அந்த ஃபீல் எனக்கு வந்து வேறு எங்கேயுமே எனக்கு அது கிடச்சதே இல்லை. ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் வேறு எந்த நான்சென்ஸும் இல்லாமல் வெறும் அவார்ட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வந்து அவங்கள பேச வச்சு அவங்கள ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி ஒரு வாக் ஒன்று பண்ண வச்சு அவங்கள க்ளோரிஃபை பண்ணது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஐ டோட்லி லைக் தட். ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன்னா கண்டிப்பாக நான் வருவேன். ஐ ஒன்ட் மிஸ் இட். அது வரைக்கும் நான் ரொம்ப யோசித்தேன், ஏன்னா நான் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் போகிறதே இல்லை. ஐ டோன்ட் லைக் டு கோ ஆல்சோ. ஏதோ ஒரு அவார்ட் கொடுக்க தான் கூப்பிடுவாங்க யூஸ்வலாக. யாராவது ஒருத்தர் லாஸ்ட் மினிட்ல ஃபோன் பண்ணும்போது சரி போகலாம் அப்படின்னு தான் நான் யூஸ்வலாக போவேன். பட் இந்த வாட்டி நான் ரசிச்சதுனால நெக்ஸ்ட் டைம் டெஃபினெட்லி ஐ வில் பி தேர். இது வந்து பிஹைண்ட் வுட்ஸில் உட்காந்து பேசுகிறதுனால நான் சொல்ல. ஐ ரியலி மீன் இட். ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் இன் 2017.